இன்றைக்கு உள்ள தலைப்பு, இயேசுவை கைது செய்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் விட்டார்கள். 12வது குறிப்பு மத்தேயு 26:5 முதல் 57, மார்க்கு 14:48 முதல் 53, லூக்கா 22:52 54, யோவான் 18, 12, 13, 14, 15 வசனங்கள், 19, 20, 21, 22, 23, 24 ஆகிய வசனங்கள். இந்த 4 சுவிசேஷத்திலையும் இயேசுவை கைது செய்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்ட வரலாற்றை இந்த 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கலாம். We are reading from Matthew chapter 26 verses 55 to 57. In that same hour said Jesus to the multitudes, "Are ye come out as against a thief with swords and slaves to take me? I sat daily with you teaching in the temples, and he laid no hold on me. But all this was done, that the scriptures of the prophets might be fulfilled. Then all the disciples forsook him and fled. And they that had laid hold on Jesus led him away to the Caiaphas, the high priest, where the scribes and the elders were assembled." ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபை செய்யும். நம்முடைய சிலுவையின் வரலாற்றை நமது பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும், இயேசுவை பின்பற்றவும், தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவும், இயேசுவை அறியாத மக்களுக்கு இந்த சிலுவையின் சத்தியத்தையும் மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் நீர் தரிசனமானதையும் நீர் திரும்பி வரப்போகிறதையும் இந்த சிலுவையில் உண்டான மீட்பு நிமித்தமாக பரிசுத்தமாகுதலையும் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் முது பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அறிவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி எந்த வேளையில் சொன்னால், நான் போன வாரத்தில் பார்த்தோம், அவர்கள் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். In that same hour we saw last week that when they were praying in the vineyard of Gethsemane, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு கூட வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? As they were praying in Gethsemane, Jesus asked his disciples, "Can you wait in prayer for me with 1 hour?" இருந்தாலும் அவர்கள் தூக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Even though they were tired and they were sleeping, இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி முடித்தார். Jesus prayed to God and he completed his prayer. சொன்னார், இதோ கள்ளனை பிடிக்க வருகிறது போல என்னை பிடிக்க புறப்பட்டு வந்து விட்டார்கள், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லுகிறார். And Jesus asked his disciples that, "I'm being arrested like a slave or a thief, so that let us go with them." போதும், ஜெபித்தது போதும், எழும்புங்கள், தூங்கினது போதும், எழும்புங்கள் என்று சொல்லுகிறார். And he asked his disciples, "Your prayers are enough, and let us move with as a thief." தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். Wake up from all your sleep. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதான நேரம் வந்து விட்டது. And it's the time that the Son of Man should be handed over to the human beings. எனவே எழும்புங்கள் என்றார். Please wake up. எழுந்தார்கள். They all woke up. இயேசுவை நோக்கி வந்த கும்பலை பார்த்து இயேசு சொல்லுகிறார், And Jesus saw a multitude of people coming against him. சொல்லுகிறார், நீங்கள் பட்டைகளையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது ஏன் என்னை பிடிக்கவில்லை? And Jesus questioned the multitude, "Why do you come with swords and weapons to arrest me as a thief? I was in the synagogue and I was preaching the word of God in the midst of the people, and why do you come this night to arrest me as a thief?" சொல்லுகிறார். He says, தேவாலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன், I was in the synagogue, பொது வெளியிலே பிரசங்கம் பண்ணினேன், I was in the public, அப்பொழுதெல்லாம் என்னை நீங்கள் கைது பண்ணவில்லை. and that time you did not arrest me. ஆனால் இது
உங்களுடைய வேலையாய் இருக்கிறது. But I see that this is the time for you, and it's the time of yours. எதையும் அந்தரங்கத்தில் செய்யவில்லை. And I did nothing in hide or hidden. அந்தரங்கமாய் எதையும் நான் பேசவில்லை. I didn't say anything hiddenly. எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பேசினேன். I was open and I spoke openly. ஆனால் இது உங்களுடைய வேலையாய் இருக்கிறது. But this is the time, this is your hour of time. இந்த அந்தகாரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். And you come in the darknesses. இந்த அந்தகாரத்தினுடைய வேளையிலே நீங்கள் என்னை கைது பண்ண வந்திருக்கிறீர்கள். And in this darkness you come to me to arrest me. இது உங்களுடைய நேரம். This is your time. யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்தில் தான் நான் பிரசங்கம் பண்ணினேன். And I was preaching when the Jews were gathered in the synagogue. பொது வெளியிலே பேசினேன். I was talking in the public. அப்பொழுது யாரும் என்னை கைது பண்ணவில்லை. And that time you never came. ஆனால் But இப்பொழுது now இந்த ராத்திரி வேளையிலே in this darkness என்னை கைது பண்ண வந்திருக்கிறீர்கள். you are here to arrest me. இயேசுவை கைது பண்ணினார்கள். And they arrested Jesus. போன வாரத்தில் நாம் பார்த்தோம், மல்குஸ் என்கிற உன்னுடைய காதை வெட்டினான். அடுத்தபடியாக The next thing, நீதிமன்றத்திலே கொண்டு போய் இயேசு விடப்பட்டார். Jesus was brought before the court. அண்ணா என்கிற பிரதான ஆசாரியனுடைய வீட்டிற்கு கொண்டு போனார்கள். And they brought Jesus before Anna. அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் அவன். And Anna was the high priest of that year. ஒரு ஆலோசனை சொல்லுகிறான், ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். And he says that a man should die for people and it's also good. ஜனங்கள் இயேசுவை கொலை பண்ணுகிறதிலே குறியாக இருந்தார்கள். But the people were very curious and very concerned to kill Jesus. காரணம் என்னவென்றால், because நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களை கொலை பண்ண வேண்டும். There is a word that those who go against the covenant of God should be killed. ஒருவேளை அது ஓய்வு நாளை மீறினாலோ அல்லது தேவ தூஷணம் பண்ணினாலோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசினாலும், against the law of God, ஓய்வு நாளை மீறினாலும், and if it's going the Sabbath day of God. எனவே இந்த ரெண்டு காரியங்களை யார் மீறினாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயினுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And we see it in the commandments of Moses that those who evade the Sabbath day and those who speak against the commandments of God. ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே தான் சுகமாக்கினார். But Jesus cured people on the Sabbath day. And இயேசு சொன்னார், நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். And Jesus also openly spoke that I am son of God. இன்னொரு விஷயம் கூட யூத பிரமாணத்தில் இருக்கிறது, அது லா ஆஃப் மோசஸ்ல இருக்கிறது. என்னவென்றால், தேவ தூஷணம் பண்ணினாலும், if they blemish God, நியாயப்பிரமாணத்தை மீறினாலும், and if they go against the commandments of God, ஓய்வு நாளை மீறினாலும், if they go against the Sabbath day of God, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். they should be killed. அது சொன்னதே கர்த்தர் தான். The word was given by God. இது சீனாய் மலையிலே. It was given at Mount Sinai. இன்னொரு வார்த்தை நான் சொல்வேனே, ஆனால் another thing I want to say that அதெல்லாம் கொடுத்ததே இயேசுதான். and it was given by Jesus. கர்த்தர் தான். It was given by Lord God. ஆனால் இப்பொழுது இயேசுவே அதை என்ன செய்கிறார்? உடைக்கிறார், அந்த சட்டங்களை காலாவதி ஆக்குகிறார். But here we see that Jesus himself breaks the law. அதை காலாவதி ஆக்குகிறார். He elapses the time of the law. எனவே அவர் ஆரம்பிக்கிறார் அந்த வேலைகளை. அது ஆரம்பிக்கும் போது, and when he starts to evade the law, இவர்கள் கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள். they start to they plan to kill Jesus. நீதிமன்றத்தில் இப்பொழுது இயேசு நிற்கிறார். Now he is in the court. விசாரிக்கிறார்கள். Trial is going on. அப்பொழுது கேட்கிறாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் In John chapter 18 அதிகாரம் 18 we see that 21 வசனம், நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரியும் என்று இயேசு பதிலளிக்கிறார்.
Why askest thou me? Ask them which heard me. What I have said unto them, behold, they know what I said. இயேசுவை குறித்து விசாரிக்கிறார். நீ என்ன சொன்னாய்? ஏன் இப்படி செய்தாய்? உன்னுடைய போதகம் என்ன என்று சொல்லி இயேசுனுடைய உபதேசத்தை பிரதான ஆசாரியன் விசாரிக்கிறான். Jesus was questioned by the high priest. In what and how are you preaching this one? What word are you preaching? From where are you preaching? Who gave you the authority to preach these இயேசு words? கொடுத்த பதில் என்ன? And Jesus gave an answer. என்கிட்டயா நீங்க கேக்குறீங்க? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் நீங்கள் விசாரிங்கள் என்று சொல்லுகிறார். Jesus answered, why do you ask me? You better ask God who gave these words. நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரிங்கள். Verse 21. You better ask the people, those who heard the word from me. உடனே பக்கத்தில் நின்ற ஒருத்தன் பிரதான ஆசாரியனுக்கு நீ இப்படியா பதில் சொல்ல வேண்டும் என்று ஓங்கி ஒரு அறை அறைந்தான். And there was a man standing beside Jesus, gave a good slap, saying that, is this the mannerism to speak against a high priest? இயேசு அவனை நோக்கி சொன்னார், நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால். And Jesus says that, did I speak something, if I spoke an evil? Bear witness of the evil, but if well, why smitest thou me? நீ நான் தகுதியாய் பேசினேன், தகாத விதமாய் பேசினேன், ஆனால் நீ தகாததை எனக்கு ஒப்புவிக்கலாம் என்றார். If I speak evil, you can put me. ஏன் என்னை அடிக்கிறாய்? Why thou smitest me? Why you smite me? எதுக்காக என்னை அடிக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே அங்கிருந்து இயேசுவை காய்ஃபா என்கிற இன்னொரு பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு கட்டுண்டவர்களாக இயேசுவை அனுப்பினார்கள். And Jesus then was brought to Caiaphas as enslaved. அவன் அண்ணாவுடைய சொந்தக்காரன், ரெண்டு பேரும் ஆசாரியர்கள் தான். And he was also related to Anna, and they were the high priests on that days. தொடர்ந்து அடுத்த தலைப்பு கீழாக நாம் தியானிக்கலாம். The next heading is இயேசுவை பேதுரு பின்தொடர்தலும் மறுதலித்தலும். பேதுரு இயேசுவை பின்தொடர்தலும் மறுதலித்தலும். And 13th is that we see that Peter following Jesus and denying Jesus. மத்தேயு 26:58. In 58th verse we see that பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று, and Peter followed Jesus, and he came near the high priest. உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். And he also came inside the court to see the ending. நீதி விசாரணை எல்லாம் முடிந்தது. And the trial was over. அப்பொழுது And that time இயேசுவை பரிகசிக்க போகிறார்கள். Jesus was left to be persecuted. அதற்கு முன்பதாக, And before that, இயேசுவை பேதுரு மறுதலிக்கிற இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். and here we see that Peter denying Jesus. 69ஆம் வசனம். In verse 69 we see பேதுரு that, வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். now Peter sat without in the palace, ஒரு வேலைக்காரி வருகிறாள். and a damsel came unto him. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்து கூட இருந்தாய் அல்லவா? Thou also was with Jesus of Galilee. உடனே பேதுரு மறுதலிக்க ஆரம்பிச்சான். இல்ல எனக்கு தெரியாது. And Peter started denying. மீதி 10 அப்போஸ்தலரும் ஓடிவிட்டார்கள். And the 10 apostles left Jesus. ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான். And one betrayed Jesus. ஆனா கடைசியாக இந்த ஒருவன் மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறான் நீதிமன்றம் வரைக்கும். The last apostle Peter was in the courtroom to see the ஆனால் ending. இப்பொழுது தன்னை மறைத்துக் கொண்டு வஸ்திரத்தாலும் போர்வையாலும் மூடிக்கொண்டு குளிராய் இருக்கிறபடினாலே அங்கே தன்னை மறைத்துக் கொண்டவனாக அங்கே நடிக்கிறான். But he came as though enclosed within some clothing to hide him. ஒரு வேலைக்காரி வந்து கேட்கிறார், நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவா? And there her damsel came and asked, you were with Jesus. முதலாவது மறுதலிக்கிறான் பாருங்க 70ஆம் வசனத்துல. And in the நீ சொல்றது 70th எனக்கு verse we தெரியாது, say that, நீ சொல்றது எனக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் முன்பதாக மறுதலித்தான். I know not what thou sayest. I know not what you say that. நீ அது என்னன்னு தெரியாது, நீ சொல்றது என்னன்னு தெரியாது அப்படின்னா. And Peter says that I know not what you are saying.
கொஞ்ச நேரம் பொறுத்து வாசல் மண்டபத்துக்கு வெளியே போன போது, And the next thing, when they went to the gates of the palace, அங்க ஒரு பொம்பளை, அது வேறொருத்தி, அவளை கண்டு, and there another madam saw him, இவன் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். he was also with the Jesus of Nazareth. பேதுரு தன்னை உத்தமனாக காட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறான். And Peter just wanted to show himself as a இயேசுவை கைது பண்ணப்பட்ட ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். Jesus was standing in the court as a culprit. ஆனால் இப்பொழுது இவன் தன் இயேசுவோடு கூட அந்த குற்றவாளியோடு கூட இருக்கிறவன் என்று காட்டிக் கொடுக்க கூடாது, தன்னை வெளிப்படுத்த கூடாது என்று முயற்சிக்கிறான். But Peter wants not to show him off with Jesus because he wants to be a just man. என்ன சொல்லுகிறான் இங்கே? Here we see that அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். I do not know that man, and he denied with an oath. ஒரு ஓத் பண்றான், ஒரு ஆணை இடுகிறான். He makes an oath that I do not know that man. என்ன பெரிய மறுதலிப்பு பாத்தீங்களா? What a betrayal, greater betrayal. என்ன பொய் பார்த்தீர்களா? What a greater lie. ஒரு பெரிய அப்போஸ்தலன், A great apostle of God. இன்னைக்கு உலகமே அப்போஸ்தலனாகிய பேதுருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதான சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்று அழைக்கப்படுகிற ரோமில் இருக்கிறதான தலைமை கிறிஸ்தவத்தினுடைய தலைமை பீடமே பேதுருடைய கல்லறை மேல் தான் இருக்குது. And here we find that the world follows Peter, the great apostle. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியினுடைய தலைநகரம் என்று சொன்னால் ரோமில் இருக்கிறதான வேட்டிகன் சிட்டி. And for the Christians, Rome is the capital city. அப்படி இருக்கும்போது அந்த பேதுருவே இயேசுவை மறுதலிக்கிறார். Here we find that Peter betrayed Jesus. இயேசுவை எனக்கு தெரியாது என்று பொய் சொல்லி டினை பண்ணுகிறார். He says that I know not Jesus, and he denies Jesus. இந்த காலை நேரத்திலே In this morning, நீ இயேசுவை பின்தொடர்கிறீர்களா? are you following Jesus? மறுதலிக்காமல் தொடர வேண்டும். Are you following Jesus, denying not? அதுதான் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிற நேரத்தில் கேட்பேன். And I used to ask in the time of baptism, இயேசுவை கடைசி வரைக்கும் மறுதலிக்காமல் இருப்பீர்களா? will you not deny Jesus till your death? இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுவீர்களா? Will you follow Jesus till your end? இயேசுவை காட்டிக் கொடுப்பீர்களா? Will you show up Jesus or deny Jesus? பெட்ரே பண்ணுவீங்களா? காட்டிக் கொடுப்பீங்களா? Will you betray Jesus? என்று சொல்லித்தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன். And after saying this word, I will give them baptism. இங்கே பார்த்தீர்களானால் 73ஆம் வசனம், In the verse 73 we see that, அங்கே நின்றவர்கள் ஒருவன் பேதுருவினிடத்தில் வந்தான். and after a while came unto him, stood by, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றான். and said to Peter, surely thou also art one of them, for thy speech beareth thee. அவன் சொல்லுகிறான், அந்த மனுஷனை நான் அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். And he started to curse. Then began he to curse and to swear, saying, I know not the man. அப்பொழுது சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதானால், if you are ready to follow Christ Jesus, மறுதலிக்காமல் பின்பற்ற வேண்டும். we should not betray Jesus. We should not deny Jesus. இயேசுவை காட்டிக் கொடுக்காமல் பின்பற்ற வேண்டும். Without betraying Jesus, மறுதலிக்காமல் பின்பற்ற வேண்டும். without denying Jesus, பொய் பேசாமல் பின்பற்ற வேண்டும். without lying against Jesus, இயேசுவை பின்தொடர்வேன். I will follow Jesus. துன்பமானாலும் இன்பமானாலும், Even if I am happy, even if I am in sorrow, I will follow Jesus. இயேசுவை பின்தொடர்வேன். I will follow Jesus. ஹல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. மார்க் 16:66, லூக்கா 22:55-62, யோவான் 18:25-27. இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் பேதுருடைய மறுதலிப்பும் பேதுருடைய பொய்யையும் நாம் பார்க்கிறோம். From Matthew, Mark and John, we see that Peter's denial and Peter's lie against Jesus. 14வது தலைப்புக்கு நேராக போகலாம். 14th heading, இயேசுவுக்கு எதிரான பொய் சாட்சிகளும் நீதிமன்ற விசாரணையும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:59-66. From Matthew chapter 26, 59 to 66, we see that. இயேசுவுக்கு எதிரான பொய் சாட்சிகளும் நீதிமன்ற விசாரணையும். Here we see that Jesus is being sentenced
it was against Jesus, false witness and trials against Jesus. 59ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In the 59th verse we see that இயேசு விரோதமாக ஒரு பொய் சாட்சி வேணும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வர வேண்டுமானால் ஒரு சாட்சி வர வேண்டும். now if Jesus has to be sentenced to death, then there should be a false witness against Jesus. அந்த யதாயில 2 சாட்சி வேண்டும். And there needed 2 witnesses. 2 சாட்சி சொல்றாங்க. And there came 2 witnesses. ஆனா அந்த 2 சாட்சி நிக்கல. And those 2 witnesses did not stand. ஒரு சாட்சி, one witness was, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள நான் கட்டிடுவேன். you told that you will rebuild, you will destruct the synagogue and rebuild the synagogue in 3 days. இயேசு சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். And those people told that Jesus told like this. அந்த சாட்சிக்கு கோர்ட்ல நீதிமன்றத்துல ஆம் என்று இல்லை என்று பதிலளிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். கோர்ட் சீன் இது. And that witness should be marked that this witness is correct or wrong. அதாவது குற்றவாளி ஒன்று ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்று அதை மறுப்பு தெரிவிக்க வேண்டும். The accused should accept or accept not court's verdict. அந்த சாட்சிகளை யாராச்சும் சாட்சி சொல்றாங்க நமக்கு விரோதமாக, அந்த சாட்சி ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், நான் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது பொய் என்று சொல்லணும். இல்லாவிட்டா ஆமா நான் அப்படிதான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். And the witnesses also should say that this is this or this not. இயேசு மீது பொய் சாட்சி வருகிறது. And here we find that Jesus gets a false witness. 3 நாளைக்குள்ள தேவாலயத்தை இடித்து நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று இவன் சொன்னான் என்று இயேசு மீது ஒரு பொய் குற்றச்சாட்டு வருகிறது. And here we find that there is a false witness arising against him that you will destruct this synagogue and you will rebuild this synagogue within 3 days. கோர்ட்ல இப்பொழுது நீதிபதி கேட்கிறார், ஆசாரியன் கேட்கிறார், இப்படி நீ சொன்னது மெய்தானா? Now the judge in the court asks, உனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சாட்சி வருகிறதே, நீ என்ன சொல்லுகிறாய்? did you say like this? The witnesses are like this. What do you want to say? நீ ஒத்துக்கொள்கிறாயா இல்ல மறுப்பு தெரிவிக்கிறாயா? Are you accepting or accepting not? இயேசுவோ பேசாமல் இருந்தார். And Jesus was silent. பதில் சொல்லல. He didn't speak out. பதில் சொல்லாவிட்டால் he did not reply. நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதுகிறாரோ அதுதான். And the judgment would be according to the judge. என்ன நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரோ அவ்வளவுதான் முடியும். காரணம் என்ன கேட்டா இயேசு பதில் சொல்லல. And what the judge wants to write will be the judgment. Jesus did not reply. இரண்டாவது சாட்சி. The second witness is that பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். And here the second witness is that the high priest comes and tells that you told that you are son of God, and is that so? இயேசு சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான். And Jesus replies that as you told. ஒன்றுக்கு அமைதி காத்தார், இன்னொன்றுக்கு பதில் கொடுத்தார். The first witness Jesus put himself silent, and for the second witness he says as you say so. எனவே நீதிபதி என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது தீர்ப்புகள் சரியா இல்லாதபடி, சாட்சிகள் சரியா இல்லாதபடினாலே இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது என்று சுத்தி எடுத்து அடித்திருக்க வேண்டும். Now the judge has to do like this. Since the witnesses are correct or not correct, and this I am not going to make a judgment. குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை சரியாக ஒப்புக்கொள்ளாதபடினாலே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டும். Actually, since the accused is not accepting the fault and have to evade this judgment. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், பிரதான ஆசாரியன் அது மேலும் ஏன் சொல்லுகிறார், நீர் சொன்னபடிதான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Then the high priest rented his clothes, saying, he had spoken blemish. What further need have we of witness? Behold, now ye have heard his blemish. What think ye? They answered and said, he is guilty of death. உடனே immediately பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். The high priest rents his காரணம் என்ன? எந்த சரியான தீர்ப்பு எழுத முடியாத சூழ்நிலை.
It was a situation that a perfect judgment could not be given. ஜனங்களுக்காகவும் சொல்ல முடியாது, நீதிமன்றத்தின் சார்பாகவும் பேச முடியாது, குற்றவாளி பக்கமாகவும் பேச முடியாது. The chief of the church could not speak against the people of God, against the church and against the court. உடனே அவர் சொல்லுகிறார்கள், And they say, அவன் மரணத்துக்கு பாத்திரன், he is guilty of death. அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். He should be killed. மார்க்கு 14:55-62, லூக்கா 22 அதிகாரம் 66, யோவான் 18:28-38 வரைக்கும் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை எதிரான பொய் சாட்சிகளும் நீதிமன்ற விசாரணையும் இந்த 4 சுவிசேஷங்களிலே நாம் பார்த்தோம். In these 4 gospels we see that Jesus was denied, Jesus was betrayed, and false witness against Jesus in the courtroom. இன்னைக்கு 15வது தலைப்புக்கு நேராய் போகலாம். In the 15th thing we are going to see that இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுதலும் யூதாசின் தூக்கில் தொங்கி மரித்தலும். Plotting to kill Jesus and Judas hanged and died by himself. நன்றாக கவனிக்க வேண்டும். மத்தேயு 27:1-10. இயேசுவை கொலை செய்யும்படி ஒரு திட்டம் பண்ணுகிறார்கள். there is a plan to kill Jesus. பொந்தி பிலாத்து இடத்தில் கொண்டு போகிறார்கள். They take him to Pontius Pilate. ஏற்கனவே 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்து விட்டான். Already Jesus was betrayed for 30 shillings. ஆனால் அவனுடைய மனம் உறுத்துக ஆரம்பித்தது. But his heart was broken. வேதனைப்பட ஆரம்பித்தது. And his heart was craving. அந்த காசை கொண்டு போய் திரும்ப கொடுத்துடலான்னு போறான். And he returns back to hand over the money. ஒரு தடவை இயேசுவை நீங்க வித்துட்டீங்க, காட்டி கொடுத்து விட்டீர்களானால், if and only if you are forsaken Jesus for one time, ஒரு தடவை நீங்க betray பண்ணிட்டீங்களானா, if you betray Jesus for one time, என்னதான் நீங்க repent பண்ணி மனம் திரும்ப கொண்டு போய் கொடுக்கலானாலும் அந்த மனம் புண்ணு ஆறாது. even if you try to return back the money and you want to make yourself righteous, but the heart that which was broken will not turn back. அது இதயம் சுகமாகாது. And the heart will not be cured. அந்த இதயமே முறுக்கிடும். And the heart will be broken like anything. அந்த இதயம் சுருங்கி விடும். And the heart will be crushed. யூதாஸ் என்ன செய்தான்? What did Jesus do? பேதுரு என்ன செய்தான்? What did Peter did? காட்டி கொடுத்தான். He denied Jesus. யூதாஸ் என்ன செய்தான்? What did Judas did? காட்டி கொடுத்தான். He betrayed Jesus. இந்த காசை எடுத்துட்டு போறான் காணிக்கப்பட்டியில போடுவதற்காக. அவங்க சொல்றாங்க இந்த காசு சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. But it was not காணிக்கப்பட்டியில போடக்கூடாது. It was not accepted on that day. இது இன்னோசென்ட் பிளட் மணி. இது குற்றமில்லாத காணிக்கை சபைக்குள்ள வரக்கூடாது. தூக்கி அடிச்சிட்டான், காணிக்கை தூக்கி விசிறி அடிச்சான். And that offering was thrown away. அப்படியே தூக்கி போட்டான். And that offering was thrown away like anything. எரிந்து விட்டு 5ஆம் வசனம். In 5th verse we are seeing that அவன் அந்த வெள்ளி காசு தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டு செத்தான். And he cast down the piece of silver in the temple and departed and went and hanged himself. இயேசுவை காட்டி கொடுத்தால், if you deny Jesus or betray Jesus, அந்த காணிக்கை காசெல்லாம் கர்த்தர் வாங்க மாட்டார். that offering will not be accepted by Jesus. அந்த வெள்ளி காசை எடுத்து இரத்தக்கிரயமானதால் காணிக்கப்பட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி அதை தூக்கி எரிந்து விட்டு போனான் யூதாஸ். And the silver shillings were thrown away because it was not accepted in the church. அவன் கொண்டு வந்து காணிக்கை தூக்கி விசிற அடிச்சுட்டு போனான். அந்த காசை தூக்கி காணிக்கப்பட்டியிலே போடல. And that silver shillings were thrown away. It was not accepted as an offering. உடனே அந்த காசை எடுத்து ஒரு லேண்ட் வாங்கினாங்க. And that silver shillings was taken. பரதேசிகளை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த காசை எடுத்து வாங்குகிறார்கள். He bought a land for burial ground. அது நிலமானது இரத்த நிலம் என்று சொல்லப்பட்டது. Till now it's called as the bloodshed land. அது குயவனுடைய நிலம் என்று சொல்லப்பட்டது. It's called as a potter's land. 15ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனம். யூதாசுடைய நிலைமை என்ன? அவன் தூக்கு போட்டு கொண்டு செத்தான். What was the happening regarding Judas? He himself hung himself. தூக்கு போட்டு செத்துட்டான், தற்கொலை பண்ணி கொண்டான். Suicide himself. He hung himself, he suicided himself. தற்கொலை தான்.
It's a suicide. இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு தற்கொலை. Those who betray Jesus will end up in suicide. உன் வாழ்க்கையில இயேசுவை காட்டிக் கொடுக்காதே. Do not betray Jesus. தற்கொலை in your தான். life. முடிவு தற்கொலை தான். It will be a suicidal ending. கடைசியாக And the last 16வது குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். 16th point I want to tell that. மத்தேயு 26:27 அது குயவனுடைய நிலம் வாங்கினார்கள். And then it has become a potter's land. அதை குறித்து சகரியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார். As it was told by prophet Jeremy. சகரியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை குறைந்தவனிடத்தில் இருந்து விடு, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மதிப்பு. இதெல்லாம் இயேசுவை பற்றி முன்கூட்டியே சொல்லப்பட்டதான வசனங்கள். And these prophecies regarding Zechariah was also prophesied according about Jesus. அதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. And this happened in the life of Jesus. என்னென்ன தலைப்பு பார்த்தோம்? இயேசுவை கைது செய்து பிரதான ஆசாரியருடைய வீட்டில் விட்டார்கள். பின்தொடர் மறுதலித்தும், இயேசுக்கு எதிரான பொய் சாட்சிகளும் நீதிமன்ற விசாரணையும், இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுதலும், யூதாஸ் தூக்கில் தொங்கி மறித்தலும், குயவன் நிலம் 30 வெள்ளிக்காசுக்கு வாங்குதல். நாம் இதோடு 16வது தலைப்பை நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் நமக்கு 46 இருக்கிறது. இன்றைக்கு மாலை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நாம் தியானித்து முடிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.